ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பரங்கிக்காய் வச்சு ஒரு கூட்டு, சிம்பிளான கூட்டு தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம பரங்கிக்காயை தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த பரங்கிக்காயை நல்லா வேக போட்டுருவோம். பரங்கிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் தேவையான உப்பு, பைத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் முதலே நம்ம ஊற வச்சு நல்லா வேக வச்சு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டு தேங்காயும் அரைச்சி வச்சுக்கணும். இது நம்ம எல்லாருக்குமே இந்த கூட்டு பண்ண தெரியும். பட் ஆனால் நான் ஒரு எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் நமக்கு போர் அடிக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஒரு வித்தியாசத்துக்காக இது வேறு மாதிரி பண்ணுறோம். அது வெந்துட்டு இருக்கிற சமயத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 3 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கு போட்டு காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். அது பரங்கிக்காய் நல்லா வெந்தப்புறமா நம்ம வேக வச்ச 1 by 1 நமக்கு சேர்த்துருவோம். வேக வச்ச பைத்தம்பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு கொட்டியிருக்கோம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கியாச்சுன்னா கடைசியில் இந்த கொத்தமல்லியும் தூவினோம். ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் கூட்டு ரெசிபி தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாத வாழ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது சூடான சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது சாதத்தை தொட்டுண்டும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.